ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம்னு நேற்று நம்ம ஓபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லிக்கு பயணம் சொல்லி போயிருந்தாருக்கு பார்த்துருப்போம். ஓபிஎஸ் அமித்ஷாவுடன் சந்திப்பது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இவர் அமித்ஷாவை சந்திக்கிறாருன்னா இதுக்கான காரணம்னு பல சொல்லிட்டு போகலாம். நான் போன வாட்டி என் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இதையும் சொல்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கலாம் அல்லது தாவேக்காவோட போகலாம். தாவேக்காவோட போனால் அவருக்கு கொஞ்சம் பிரஸ்டீஜ் பிரச்சனை வந்தால் நம்ம முதலமைச்சராக இருந்தவர் நேற்று கட்சி ஆரம்பித்த ஒரு ஆளோட போய் நம்ம கூட்டணி வச்சா நமக்கு என்ன மரியாதை இருக்குன்னு யோசிப்பார். இல்லைனா அவருடைய ஜாதிய செல்வாக்கை யூஸ் பண்ணி அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கலாம். அந்த தனி கட்சி தாவேக்காவோட கூட்டணி வைக்கலாம். ஸோ இதுதான் இது தாவேக்கா இல்லைனா என்டிஏவோட அவங்க அலைன்ஸ் போகலாம். இதுதான் என்டிஏக்கு ஒதுக்க போகிற தொகுதியை இவங்க ஓபிஎஸ்க்கு ஒதுக்குவாங்க. ஸோ அதுவும் வாய்ப்பு இருக்கலாம். இல்லைனா ஓபிஎஸ் தனித்து நிற்கலாம். ஓபிஎஸ் நிற்கிற தொகுதியில் என்டிஏ வந்து ஆள் நிற்க வைக்க மாட்டாங்க. இதுதான் நடக்க போகுது. இதை வந்து நம்ம முன்னாடியே நான் சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். இது நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. தாவேக்கா, ஓபிஎஸ், தினகரன் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுதான் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்ததற்கான ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன். இது அரசியலில் எதுவும் நடக்கலாம். நான் சொல்கிறது ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஏன்னா இவங்க ஒரு வலிமையான கூட்டணி உருவாக்கி அதை ஜெயிக்கிறதோ தோகுதோ, இல்லை அதிமுக ஜெயிக்கிறதோ தோகுதோ, திமுகவை மைனாரிட்டியாக கொண்டு வரதுக்கான வேலையில் இவங்க ஈடுபட்டுட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் நடக்குது. திமுகவும் காங்கிரஸுக்கு வந்து இவ்வளோ சீட்டை ஒதுக்கிறதுக்கு கரார் பண்ணாங்க. காங்கிரஸுக்கு ஒவ்வொருமான தொகுதி எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் தாவேக்காவுடன் பயணம் செய்வோன்றாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. தாவேக்கா, பாமக இவங்களும் போவாங்களான்னு தெரியல. பாமக என்டிஏவோட தான் போவது வாய்ப்பு இருக்குது. ஸோ கூட்டணி எப்படி அமைய போகுதுன்றதை நம்ம பொறுமையாக பார்த்துக்கிட்டான்னு இருக்கிறோம். ஓபிஎஸ்ஸின் பயணம் புதிய கட்சி ஆரம்பிப்பதற்கான செய்கையான்றதையும் நம்ம பார்க்குறோம். அரசியல் எதுவும் நடக்கலாம். நான் சொல்வது நடக்கலாம், எதுவும் நடக்கலாம். இதுதான் அரசியல். ஷார்ட்டாக நான் பேசிட்டேன். இன்னையோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன். உங்களை எடுக்கிற முத்து பிரகாஷ். பாய் பாய்.